செப்டம்பர் 10 2011 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011 தமிழ்நாடு மாநிலத்தில் கோ எண் .265 வருவாய் செப்டம்பர் 10 2011 தேதியிட்ட தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் விவசாயிகள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன் திட்டம் 2006க்கு பதிலாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலம் கல்வி உதவித் தொகை திருமண உதவித்தொகை இயற்கை மரணம் நிதி விபத்து மரணம் நிவாரணம் முதியோர் உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. இயற்கை மரணம் உதவித்தொகை பெற தேவையான ஆவணங்கள். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் இயற்கை மரண உதவித்தொகை விண்ணப்பம். முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட உழவர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வங்கிக் கணக்கு புத்தகம் நகல், இறப்பு சான்று, விஏஓ அலுவலர் சரிபார்ப்பு ஆவணம். இயற்கை மரண உதவித்தொகை பெற தேவையான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் ஊரில் உள்ள விஏஓ அலுவலரின் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை சரிபார்ப்பு செய்த பின் விண்ணப்பத்துடன் விஏஓ அலுவலர் பரிந்துரை சேர்த்து வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் இயற்கை மரண உதவித்தொகை சார்ந்த உறுப்பினர் அல்லது நியமனதாரருக்கு வங்கிக் கணக்கில் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களை சந்திக்கவும். இந்த திட்டத்தில் பிற நன்மைகள் முக்கிய உறுப்பினரைச் சார்ந்திருக்கும் குடும்பத்தைச் சார்ந்திருக்கும் உறுப்பினராக கணக்கிடப்படுகிறது. விபத்து நிவாரணப் பிரிவில் முடங்கியவர் சேர்க்கப்பட்டு 50,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு செலவுத் தொகையான 2500 பெற இறப்புச் சான்றிதழ் தேவையில்லை. தொகை உடனடியாகச் செலுத்தப்படும். கல்வி உதவிக்காக நுண்கலை ஆசிரியர் கல்வி மற்றும் செவிலியர் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மற்ற திட்டத்தின் கீழ் கல்வி உதவி பெறப்பட்டாலும் இத்திட்டத்தின் கீழ் பெறலாம். விவசாயிகளின் மறைவுக்கு பிறகும் குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கு உதவித் தொடர். காசநோய் புற்றுநோய் HIV எய்ட்ஸ் மற்றும் இதர நோய்களின் காரணமாக உழவர் உறுப்பினரின் தற்காலிக இயலாமையின் போது விவசாயி உறுப்பினரை வேலை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாக்கும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு மாதந்தோறும் 1000 ஓய்வூதியம் வழங்கப்படும். நோய் குணமாகும். HIV யால் இறந்த முக்கிய உறுப்பினரின் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1000 வழங்கப்படுகிறது.